இருந்திருக்கிறது. அதாவது ஒரு முன்னாள் அதிமுகவினுடைய அந்த அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பள்ளிக்கு ஒரு அவர் அங்க எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவர் அந்த எம்எல்ஏவுடைய நிதியில் இருந்து அலாட் பண்ணி கட்டப்பட்ட 2 வகுப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் பலகை அது பள்ளியினுடைய வளாகத்துக்குள் அங்கே இருந்திருக்கிறது. சரிங்களா? அந்த பெயர் பலகையானது இப்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. அந்த பெயர் பலகையானது இப்பொழுது இந்த திமுக நபர்களால் இங்கே நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, திரும்பவும் கல்லூரிக்கு சென்று மீண்டும் அந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த பெயரை அங்கே அவர்கள் பொறிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல திமுக என்ன பண்றாங்க, திமுகவுடைய நபர்கள் எல்லாம் உள்ளே சேர்ந்து அவர்கள் அதனை தடுக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, திமுகவினுடைய அந்த பேனர்களும் உள்ளே இருந்தது.